அதுக்கு என்ன எப்படின்னு எடுத்து என்ன வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னடா திடீர்னு இந்த நேரத்தில் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு இந்த நேரத்தில் அதை போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமான விஷயமா எனக்கு அது பட்டுச்சு. இனி தமிழ்நாட்டில் இனி வரப்போகிற காலங்கள் அரசியல் எப்படி போக போகுது, அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ ரீசெண்டாக சில டேஸாக நடக்கிற விஷயங்களை வச்சும் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சும் நான் ஒரு அனலைசேஷன் வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். எஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ ஒரு லேடி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி, வயது 45. அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் செய்ய போய் ஒரு நல்ல காரியம் செய்ய போய் அதுக்கு பூட்ஸ் காலில் வயிற்றில் மிதி வாங்கின ஒருத்தவங்க. எஸ், நேற்று மெட்ராஸில் வியாசர்பாடியில் முல்லை நகர் அப்படின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே, தீ விபத்து கூட இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒரு அஜாக்கிரலையோ இல்லை வேறு எதுனாலையோ ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை தீயணைப்பு துறையினர் வந்தாங்க, வேகமாக அணைச்சிட்டாங்க. உயிரிழப்பு எதுவும் கிடையாது. ஸோ இதில் அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கோ இல்லை வேறு யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ இப்போ கிடையாது. பட் அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க எல்லாரையும் கொண்டு போய் மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. அரசாங்கம் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வருது. ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க, தனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை தன்னை தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வருது. ஏன்னா இந்த கங்காவதி அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க அந்த இடத்துல இருக்கவங்களுடைய அந்த கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருளான போர்வை, சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை கண்டிக்குது. அவங்கள கோவப்பட்டு பேசி அவங்கள அங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பாருங்கள். உதவி செய்ய போகிறோம், அது யாராக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாலும் இருக்கட்டும், என்ன பிரச்சனை உனக்கு? உதவி தானே செய்ய போகிறாங்க. அந்த மக்கள் ஆல்ரெடி தீ விபத்தில் வீடை விளந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தேவையான ஒரு ஆறுதலை சொல்கிறதும், அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் மட்டும்தான் செஞ்சு தரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் சில டைம் செஞ்சு தரதில் லேட் ஆகலாம். அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், நடைமுறைகள் இருக்குது. நடைமுறைகள் தாண்டி தான் அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் சேரணும். இதற்கிடையில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பக்கத்தில் இருக்கிற மக்கள் கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இப்போ இங்கே மக்கள் கொடுக்கறது பிரச்சனையா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க கொடுக்குறாங்கன்றதான் பிரச்சனை. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க அப்படின்றனால தான். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த உதவி பண்ண பெண்மணியோடைய வயது, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடிஸ், அந்த கன்சிடரேஷனில் அவங்களுடைய வயசு கன்சிடரேஷனில் அவங்கள அடிச்சிருக்காங்க. ஸோ அதை தட்டி கேட்டு இன்னொரு பொண்ணு போகிறாங்க, அவங்கள சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு எந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கில் இந்த அதிகாரம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினச்சது என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு மோடுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் இந்த பக்கம் அனகாபுத்தூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, சென்னையில் அவ்வளோ மக்களுடைய வீடை இடித்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வியாசர்பாடியில் தீ விபத்தில் மக்கள் இந்த பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் எவ்வளோ ஜாலியாக கொண்டாட்டமாக டான்ஸ் ஆடிட்டு திரிகிறாங்க. இவன் இந்த ஆள்லாம் அறநிலையத்துறை அமைச்சர், இவர் சிஎம். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சு மனசாட்சி கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு அரசாங்கம் மக்களை பெருசாக கண்டுக்கலை, அவங்க செய்கிறத தப்பை உணரலை, ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் அதை செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. 2026 நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது. என்னது, 2026 நம்ம ஜெயிக்க போகிறது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அடித்தட்டு மக்களை என்ன வேணால் பண்ணோம், அவங்க கெடுக்கிட்டு போகிறாங்க, நாசமாக போகிறாங்க, இங்கே இருக்காங்க இங்கேயோ இருக்காங்க, நமக்கு என்ன, இவனுக்கு இந்த இடத்த பிடிச்சி கொடுத்தோம்னா நமக்கு அதில் கமிஷன் கிடைக்குதா, சரி பிடிச்சி கொடு
அவ்வளோதான். இப்போ இந்த வியாசர்பாடியில் வந்த இந்த தீ விபத்து கூட எனக்கு சந்தேகத்தை தான் ஏற்படுது. உண்மையாலுமே தீ வந்துச்சா, இல்லை இவங்க அந்த இடத்தையும் அதை காலி பண்ண மக்களை காலி பண்ண வைக்கிறது வேலையை பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு இனி அடிப்படையாக என்ன விஷயங்கள் தேவையோ அதில் சத்தியமாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அதை மீறி இந்த மக்களை மேற்கொண்டு துன்பப்படுத்துவாங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்கள் மேலே அதிகமாக கை வைக்கிறதுக்கான வேலைகளை இனி செய்வாங்க. இதோடைய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழக நபரை சேர்ந்த ஒரு பெண்மணியை இன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் வந்து மிதிச்சிட்டார் அப்படின்னோடனே இன்றைக்கி தளபதி அவர்கள் ஃபோனில் பேசுகிறார். தளபதி அவர்கள் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ நிறையா விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் கேள்வி. எல்லாத்துக்கும் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரான்னு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் தளபதி அவர்கள் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுக்குறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்த அரக்கோணத்தில் ஒரு பெண் பாலியல் புகார் ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் போட்டு அடித்து துன்புறுத்தி அந்த பெண்ணை திமுகவுடைய ஒரு பெரிய மினிஸ்டருடைய உதவியாளருக்கு விருந்தா படைக்கணும்னு அவனுடைய எண்ணம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மீடியாவில் வந்தப்போ அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதி அவர்கள் கொடுக்கல, அந்த கழகத்தின் ஒரு அந்த அவங்க என்ன தாஹிரான்றவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வந்து ஆஸ் அ உமனாக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க என்ன முக்கியமான வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்கள் மேலே கை வைக்கும்போது தளபதி அவர்கள் அதற்கு ரியாக்ட் பண்ணும்போது அப்போ எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்கன்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இதே தமிழக வெற்றி கழகத்தில் யாருக்காவது பிரச்சனைனா மட்டும்தான் வாய்ஸ் கொடுப்பாரா? அப்போ அவங்க மட்டும்தான் உங்களுக்கு மக்களா? அப்போ பொதுமக்கள் மக்கள் இல்லையா? அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஸோ என்னுடைய ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இனிமேலாவது முக்கியமான விஷயங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வாய்ஸ் கொடுக்கணும். தளபதி அவர்கள் அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா இது வேறு மாதிரி மோடுக்கு இவங்க கொண்டு போவாங்க. பொதுமக்கள் மேலே, சாதாரண மக்கள் மேலே இவங்க அராஜகத்தை காட்டும் போது நம்ம அதை கண்டும் காணப்போம். உதாரணத்துக்கு அனகாபத்தூருக்கு தளபதி அவர்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த அறிக்கையும் கொடுக்கல. அந்த மக்களுடைய நிலைப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம்? அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ். ஏன்னா அந்த இடத்துல சீமானவர்களை போய் பார்த்தாரு, திருமாவளவன் அவங்க போய் பார்த்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தது, அதாவது நம்மளுடைய மக்களுக்கு வந்து இன்னமும் அந்த மனநிலைமை தான் இருக்கிறாங்க. தலைவர்கள் வந்து நம்மளை பார்த்தா போதும் ஒரு ஆறுதல், அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இன்னமும் இருக்கிறாங்க. பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு உள்ளுக்குள்ளே குமுறல் இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டு அது போகிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு இருக்கும். அந்த நினைப்பை இன்னமும் இந்த அரசியல்வாதிகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளின் மனநிலைமையில் தான் மக்களும் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுடைய மனநிலைமையை ஒட்டுமொத்தமாக நம்ம மாற்றணும்னு வந்தாலும் சத்தியமாக அதற்கான மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா மக்கள் இன்னும் அந்த மனநிலையிலேருந்து வெளியில் வரல. நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்னும் பழைய அதே மோடில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பழசு அப்படியே இருக்கணும், ஆனால் மாற்றம் வேணும். அது என்ன மாற்றம்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா மக்கள் இருப்பாங்க. அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் புரிதல், அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு. அதுக்கு மேலே நம்ம வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் இதை புரிஞ்சுக்கிட்டு கரண்ட் இஷ்யூஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இஷ்யூஸை எடுத்து தளபதி அவர்கள் அறிக்கை மட்டும் இனி விடாமல் நேரடியாக களத்திற்கு, முக்கியமாக இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் இறங்கி வரணும். வந்து இப்போ வரைக்கும் அந்த போலீஸ்கார் யாருன்னு தெரியல, அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி தமிழகம் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு வாட்டி செஞ்சால் மட்டும்தான் இந்த திமுக இனி செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் யோசித்து பயந்து செய்வாங்களே ஒழிய, இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா வேணும்னே தமிழக வெற்றி கழகத்தின் மீது பிள்ளைகள் மீதும் பெண்கள் மீதும் கை வைப்பதும் கால் வைப்பதும் அடிப்பதும் உதைப்பதும் நடக்கும். ஒன்று, சட்ட போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தீர்வு தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கள நிலவரத்தை ஒரு வாட்டி அவங்களுக்கு காட்டணும். தளபதி இது வரைக்கும் சும்மா வெளியில் போகும்போது அவரை பார்க்கக்கூடிய கூட்டம் வேறு, அவர் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வேறு, அவர் கூட வந்த ரசிகர்கள் வேறு, பொதுமக்கள் வேறு. அவருடைய அந்த ஒரு மோடுக்கே அவ்வளோ பேர் சேர்னாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு அறிக்கை விட்டு இறங்கி களத்துக்கு வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு அப்படின்றத தளபதி அவர்கள் காட்டியே ஆகணும். இது செஞ்சால் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய இலக்கு சரியான இலக்காக மக்கள் மனசில் போய் படும். இல்லைன்னா இவர் எல்லாத்துக்கும் சைலண்டாக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் இவர் வந்து ட்விட்டரில் அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறாரு, மக்கள் பிரச்சனையை டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே
இவரை எப்படி நம்புறதுன்ற ஒரு மோடுக்கு அவங்கள நம்ம தள்ளிடக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் ஒரு மாற்றத்தை வேண்டி தான் தளபதி அவர்களை ஆதரிக்கிறாங்க. பட் அந்த ஆதரவு அப்படின்றது ரியலாக நான் இருக்கேன் அப்படின்றதையும் தளபதி அவர்கள் இறங்கி காட்டணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த வீடியோவில் வச்சுக்கிறேன். இது தளபதி அவர்களுக்கு சேர்ந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இதை புரிந்து கொண்டு எவ்வளோ சீக்கிரம் அவர் களத்தில் வரப்போகிறாரு. அதே மாதிரி இனி எல்லா இடங்களிலும் அரசியல் பேசணும். ஏன்னா அடுத்து பிள்ளைங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபங்க்ஷன் 30ஆம் தேதி வைக்கிறாங்க. அதுலேயும் பிள்ளைங்களுக்கு அரசியலை பேசுங்க. ஏன்னா பிள்ளைங்கள்ட்ட என்ன அரசியல் பேசணும்னு சொல்லி விட்டுறாதீங்க தளபதி. அங்கே பேசுங்க, புரிய வைங்க. உங்களுடைய மாற்றம் என்ன மாதிரியான மாற்றத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்றதையும் புரிய வைங்க. ஏன்னா இன்னும் பல பேருக்கு மாற்றம்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. உங்களுடைய ஒரு மாற்றம் அவங்களுடைய மனமாற்றம் ஆகிடப்போகுது. ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்லேயும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். உங்களோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.